ஆச்சரியம். இந்த 2 படத்துக்குமே நான் தான் ரைட். இன்றைக்கி ஒரு டைரக்டராக, ஒரு எழுத்தாளனா, நான் சென்னையில் இருக்கிறேன்னா அது அவர் கொடுத்த வாழ்க்கை. ஒரு முறை எங்கள் அப்பா அவர்கிட்ட சொல்லும்போது, நான் ஆசையாக ஷேக் தாவூதுன்னு பேர் வச்சேன், அந்த பேரை தொலைச்சிட்டு தாமிராங்கிற பேருக்கு வந்துட்டான், இப்போ நானே தாமிரான்னு தான் கூப்பிடுறேன் அப்படின்னாரு. கடைசி அவர் அமுதா ஒரு ஆச்சரியப்பிரி பண்ணும்போது என் பேரை ஷேக் தாவூத் அப்படின்னு டைட்டிலில் போட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னார், உங்கள் பையன் பேரை நான் திருப்பி கொடுத்துட்டேன், நீங்கள் ஆசையாக வச்ச பேரை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த வீடு, பழைய வீடு இங்கே இடிக்கும் போது நாங்கள் கடைசி நாள் வந்தோம். இந்த வீட்டின் மேலே, இந்த பசுமை மேலே, இந்த வீட்டில் நிறைய செடிகள், மரங்கள் இருக்கும். அது மேலே அவருக்கு பெரிய காதல். எல்லாத்தையும் இடித்து கட்டடமாக கட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வலியோடு நாங்கள் வந்தோம். அப்போ அவர் சொன்னார், அந்த நாகரிக மரத்தை மட்டும் விட்டுட்டு உங்கள் லே அவுட்டை போட்டுக்குங்க அப்படின்னு நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லிட்டேன்டா, அந்த மரம் இருக்கும் அப்படின்னா. மரம் இருக்கும். அவர் இந்த மரம் அவருடைய நினைவுகளை சொல்லிக்கிட்டே அவர் மேலே அன்பு உள்ள, அவரை நேசிக்கிற, அவரை கொண்டாடுற எல்லாரும் அவர் நினைவாக ஒரு மரம் வளர்த்தா நல்லதுன்னு. நம்முடைய தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமில்லை, பாரத தேசத்துக்கே ஒரு திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மகத்தான இழப்பு. அவர் ஒரு மகாபெரிய ஜீனியஸ் அண்ட் magnanimous and magnificent டைரக்டர். இயக்குநர்கள் பலருக்கும் முன்னோடியாக படங்கள் எடுத்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார், இயக்கி இருக்கிறார். அவருடைய எத்தனையோ படங்களில் பாட எனக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. திரு எம்எஸ்வி அவர்கள் இசையமைச்சு என்னை நிறைய பாட வச்சிருக்கார். இயக்குனர் பாலச்சந்தர் சார் இயக்கி எத்தனையோ படங்களை நான் பாடியிருக்கேன். ஸ்ரீதேவி அம்மா முதல் கதாநாயகியாக நடித்த படம் 3 முடிச்சிலேருந்து, ரஜினிகாந்த் அவர்களுடைய முதல் படம் அபூர்வ ராகங்கள், தப்பு தாளங்கள், மன்மத லீலை, நினைத்தாலே இனிக்கும், நிழல் நிஜமாகிறது, எவ்வளவோ படங்கள்ல நான் பாடியிருக்கேன். ஒரு பாட்டும் மறக்க முடியாத பாட்டுகள் எனக்கு அவர் கொடுத்துருக்கார், பாட வச்சிருக்கார். எம்எஸ்வி சாருக்கு நான் நன்றி சொல்லணும். பாலச்சந்தர் சாருக்கு இப்படிப்பட்ட படங்கள்ல என்னை பாட வச்சதுக்கு நான் என்றைக்கும் நன்றி மறக்காம இருப்பேன். 2 வருஷம் முன்னால பாரதியார் விருது, மகாகவி பாரதியார் விருது எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்து பாலச்சந்தர் சார் அவர் கையால் எனக்கு அந்த விருது கொடுத்தார். விருது கொடுத்தச்சு எல்லார் முன்னிலையிலையும் சொன்னார், அபூர்வ ராகங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 கதாநாயகிகள், ஒருவர் ஸ்ரீவித்யா அவர்கள், மற்றொருவர் வாணி ஜெயராம் அவர்கள் சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய மகுடம் வச்ச மாதிரி. அவருடைய சொல்லவே பிடிக்கல அந்த வார்த்தை எல்லாம். அவர் என்னைக்கும் நம்மளோட இருக்கணும் தான் ஆசை. இருப்பார். அவர் படங்கள் உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த படங்கள் அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருடைய குடும்பத்தாருக்கு கடவுள் சக்தி கொடுக்கணும். நன்றி. இது ஈடே செய்ய முடியாத ஒரு இழப்பு. இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வரைக்கும் வந்திருக்காராங்க பேசுகிறாங்க. அவர் புது புது ஆர்டிஸ்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இதை விட ஒரு பெரிய விஷயம் இருந்தால் கூட அவர் பண்ண சப்ஜெக்ட்ஸ் தைரியமாக இருக்க ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு திருப்புமுறையாக இருக்குது. எல்லாத்த விட எப்படி அவர் தன்னை ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்றபடி மாற்றிக்கிட்டாருங்கிறது தான் எல்லாருக்கும் ஆச்சரியமான விஷயம். 60s இருந்து கேபி சார் வேறு, 70s இருந்து வருவாங்க, 80s இருந்து வருவாங்க, 90s இருந்து வருவாங்க. இந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு இண்டிவிஜுவல் புது ஜென்ரேஷனுக்கு வேண்டியபடி தான் செய்யணும்னு நினச்சாங்க. கிரேட் கிளாஸ். ஐ என்ஜாய் ஒர்க்கிங் வித் ஹிம் ஸோ மச். பர்ஃபெக்ஷன் அப்படி பார்ப்பாரு. அவர் பர்ஃபார்ம் பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணால் இருக்கவே முடியும். கிரேட் மேன். கிரேட் கிளாஸ். ஆசான், நான் சின்ன வயசுலேருந்து நான் குருவாக எடுத்துக்கிட்டவர்
கேபி சார், இந்த வீட்டில் நான் ஒரு சைக்கிளில் வருவேன். சைக்கிளில் வந்து இந்த கேட்டில் நின்று சான்ஸ் கேட்கறதுக்காக நான் வருவேன். வேறு யாரையும் இப்போ எனக்கு கேட்டு வந்தால் இவர் மூலமாக தான் நம்ம வரணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து இவர்கிட்ட சான்ஸ் கேட்பேன். பல நாட்கள் வருவேன். 1980 35 வருஷம் அன்னிலிருந்து நான் கேபி சார் வந்து அடிக்கடி வந்து பார்ப்பேன். நிறைய டவுட்ஸ் கேட்பேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நடித்ததுக்கு அப்புறமா தான் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு இந்த ஸ்கூலில் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் ஸ்டேஜுக்கு போய் கோமல் சார் மூலமாக ஒரு 2500 ஸ்டேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கேபி சார் என்னை வந்து சினிமாக்கு எனக்கு கொண்டு வந்தேன். இந்த கேபி சார் இன்னைக்கு இல்லைன்னு பார்க்கும்போது இருக்கு. இந்த கருப்பு டிஷர்ட் போட்டிருக்கேனே, அவர் கொடுத்தது தான் எனக்கு. ஒருவேளை இதுக்கு தானே அன்றைக்கே எடுத்து கொடுத்துருவோம். எத்தனை படங்கள் இன்னைக்கும் ஒவ்வொரு படத்துலையும் உள்ள டயலாக்ஸ் நம்ம சொல்லலாம். எத்தனை ஜென்மமானாலும் அது யாராலையும் மறுக்க முடியாது. ஒவ்வொன்றுலேயும் ஒரு மெசேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அச்சமல்லையில் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த செகண்ட் ஹீரோ என்று 2 பேரும் ரொம்ப நாளாக பார்த்துக்காம இருப்பாங்க. ஒரு 3-4 டேஸ் பார்த்துக்காம இருப்பாங்க. அப்புறம் மீட் பண்ணுறப்போ ஒரு வரியில் அந்த அந்த இதுலேருந்து ஒரு ஓடையில் வந்துட்டு ஒரு இலை அப்படி போகும். அந்த இலையில் போகும்போது அந்த ஹீரோ அதை எடுத்து பார்ப்பார். அது ஒரே ஒரு வரி இருக்கும். அந்த ஹீரோயின் எழுதியிருப்பார், வந்ததனால் வரவில்லை, வராவிட்டால் வந்து இருப்பேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவர் ஒருத்தரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டார். மனசு ரொம்ப கஷ்டமா. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மெசேஜ். மேஜர் சந்திரகாந்த் அவர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டேஜ்க்கு வரும்போது எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, பௌர்ணமி மேஜர் ஜெனரல் சந்திரகாந்த் அப்படி. இந்த பிளேயை பார்த்துட்டு கமல் சார் வந்து இவருக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. அதை கடைசியில் ஒரு வரி, அந்த பிளேயில் கடைசியில் ஒரு வந்து நான் வந்து ஒரு நேஷனல் சல்யூட் ஒன்று அடிப்பேன். அதை மென்ஷன் பண்ணி கமல் சார் வந்து இவருக்கு அந்த லெட்டரில் இவர் எங்கிட்ட அந்த லெட்டர் காட்டினார். அதில் வந்துட்டு என்ன, ஜஸ்ட் ஆஸ் யுவர் மேஜர் ஜெனரல் சல்யூட்ஸ் யூ, ஐ சல்யூட் மை மாஸ்டர் அப்படின்னாரு. அதே மாதிரி டுடே ஐ ஆம் கிவிங் மை ஃபைனல் சல்யூட் டு மை மாஸ்டர். மின் பிம்பங்கள் இன்னைக்கு அணிஞ்சு கிடக்கு. சார் அவர்களின் குடும்பத்தாருக்கும் என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் உலகத்துக்குமே இது ஒரு பேரிழப்பு. என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்.